ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு கவியாலினி சேனல். இப்போ வந்து என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து நிறைய அப்டேட்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அப்டேட்ஸ்லேருந்து இப்போ என்ன நம்ம எடுத்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அப்டேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது சிம்பிள் அப்டேட்ஸ் தான். ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோவில் போய் நம்மளோட யூடியூப்போட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது, அது இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நம்ம வீடியோ பார்த்து ஒவ்வொரு வீடியோ ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணாமல் ஒரே இதில் போய் ஒரே செட்டிங்ஸ் அதில் போய் பார்த்தோம்னா நம்மளோட மொத்த எதுவுமே காமிச்சிடும். அதில் வந்து காப்பீடு வந்திருக்கா வரல அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ், அது ஒன்று அப்டேட், புதுசு அப்டேட் வந்துருக்கு. அது ஒன்று. இன்னொன்று என்ன, ஒரு ஷார்ட்ஸில் ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னு நம்ம வந்து போய் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போவோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானே டச் பண்ணிங்க. ஓகேங்களா? நம்ம போய் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு. ஓகே, வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் ஃபஸ்ட் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். பாருங்க, நம்மளோட யூடியூப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா என்ன அப்டேட் வந்தால் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஓடிட்டு பார்த்தீங்களா. இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் வந்து நியூ அப்டேட் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் எல்லாமே ஓடிட்டுருக்கு. அதாவது அந்த பேர், சைடில் அந்த லைக் பட்டன்ஸ் இதெல்லாமே ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே 3 டாட் பட்டன் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. வந்து கிளியர் ஸ்க்ரீனு, அந்த கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் எந்த ஆப்ஷனுமே இருக்காது. சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ஓடிட்டுருக்க வீடியோஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து புது அப்டேட் வந்துருக்கு, நல்லா இருக்குல்ல. அதே உங்களுக்கு வேணாட்டிங்கன்னா கீழே இந்த 2 ஆரோ கொடுத்துருந்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பழைய மாதிரியே வந்துடும். அதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஓகே, சரி. இதில் வந்து அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதில் என்ன அப்டேட் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐக்கான் மேலே ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஐக்கான் டச் பண்ணிட்டோம்னா பாருங்க, செட் பண்ணிக்கிடுவோம். நம்ம ஐக்கான் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து 2வது ஆப்ஷனில் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று காட்டுது பார்த்தீங்களா. அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணினாவே சேனலோட வயலன்ஸ், அதாவது நம்ம சேனலில் வந்து என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி கொடுக்குறதுக்காக என்னதில் பார்த்தீங்கன்னா 2லேயுமே க்ரீன் சிம்பிள் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இதாவது மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு மட்டும் அந்த சேனலில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆகாதவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அது அவங்களுக்கு இதே அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோடது வந்து எதுவுமே இருக்காது. உங்களோடது ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காமிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ வியூஸ் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி தான் அதில் காமிக்கும். அதே இந்த மானிட்டேஷன் ஆன சேனல் பார்த்தீங்கன்னா அந்த அம்புக்குறி மாதிரி காமிக்கும், ஏரோ மாதிரி இருக்குது. அந்த ஏரோ மாதிரி டச் பண்ணிங்கன்னா கீழே காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்னதான் நன்னு தான் இருக்குது. அது அப்படின்னா என்னோடது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லை, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அதுவும் என்னதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காமிச்சிடும். அதாவது அந்த மாதிரி உங்கள் சேனலில் வந்துருந்துச்சுன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வேறு எதுவுமே தேட தேவையில்லை, ஒவ்வொரு வீடியோவை நம்ம செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. 2வது ஆப்ஷன் பார்த்தா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். யூடியூப்பில் நம்ம பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கோம், அவங்க இதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துருக்கான்னு சொல்லி அதுலேயும் காமிக்கும். அந்த எதுவுமே இல்லை. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மூலியமாகவும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னோடய வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலே வந்துடும். நீங்களும் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஓகே, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுமே கீழே ஹைப் பட்டன் கொடுக்கும், மறக்காமல் ஹைப்பை டச் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், see you.